ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் அம்மா வீட்டுக்கு கிளம்பிட்டேன். எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேன். ஸோ எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி வச்சிட்டேன். அதுக்கப்புறம் லைட்டை ஆஃப் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் தான் நம்ம கிளம்பணும். வீடு வசலாம் பெருக்கிட்டேங்க. ரூமு, ஹாலு எல்லாமே பெருக்கிட்டேன். இந்த பாருங்கள், எனக்கு காலைல வந்து சமைக்கிற வேலை மட்டும் தான் நமக்கு நடக்குது. வீடு வந்து பெருக்க முடியல, டைம் இல்லை. ஸோ அதனால் நான் இப்போயே பெருக்கிட்டேன். ஸோ 2 செகண்ட் தானே பெருக்கிறதுக்கு வேலை, அதனால் வந்து நான் இப்போயே பெருக்கிட்டேன். ஸோ வந்து வாங்க, நான் வந்து செவ்வாழை வாழைப்பழம் வந்து 100 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தேன். 4 பழம். அது வந்து காயாக இருக்குது, பழுக்கணுமா, அதனால் வெளியில் வைக்க சொன்னாங்க. நான் ஃப்ரிட்ஜில் வைக்கல, வெளியில் தான் வச்சுருக்கேன். ஸோ அங்கே இந்த லைட் ஆஃப் பண்ணிட்டோம். ஸோ மணி 10 ஆக போகுது. மணி 9:50 ஆகுது. நம்ம வீட்டுக்கு கிளம்புவோம். ஸோ இங்கே படுத்து கிட்டத்தட்ட ரொம்ப நாள் ஆகுதுங்க. என் வீட்டில் படுத்து அதே பெரிய கஷ்டம், அதே வெறி வேதனை. இங்கே படுக்க முடியலேன்னு ஒரு ஃபீலிங் இருக்குது. பட் இருந்தாலும் படுக்கலாம், ஒரு நாளைக்கு நேரம் வரும் கண்டிப்பாக. ஸோ இந்த லைட் ஆஃப் பண்ணிட்டு, ஃபேனை ஆஃப் பண்ணிட்டு நம்ம கிளம்பலாம். கீழே இறங்கியாச்சு. என் வண்டி நிற்கிது பார்த்தீங்களா? ஸோ என் வண்டி இல்லாமல் நீங்கள் ஃபுல்லாக நானாகவே இல்லைங்க. வண்டி ஃபஸ்ட்டு வாங்கிட்டு வந்தது பிறகு தான் எனக்கு உசுரே வந்ததே. ஏன்னா அது கூடயே இருந்தது ஒரு விஷயம், அது கூடயே எனக்கு ட்ராவல் பண்ணுச்சு. அதனால் அது என்னால் அது இல்லாமல் என்னால் இருக்கவே முடியல. நேற்று ஒரு நாள் ஃபுல்லாகவே காலையிலேருந்தே எனக்கு சாயங்காலம் தான் என் கைக்கே வந்தது வண்டி. நான் ஃபோன் பண்ணி எடுத்துகிட்டு வாங்கன்னு அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு தான் அவர் எடுத்துகிட்டு வந்தார். அது வரைக்கும் அவர் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ 4 மணிக்கு வந்து என் கடை வாசல் வந்து வண்டி நின்னோடனே, அப்பா சாமி, எப்படாப்பா வண்டியில் போவோம், மணி 8 நினச்சிட்டே இருந்தேன். அப்புறம் செம்மையாக வந்துட்டேன். ஏன்னா வண்டியில் வந்து உட்காந்து வண்டி ஓட்டும் பஸ் ஒரு கெத்து இருக்கும் பார்த்தீங்களா, அந்த கெத்து தாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சது. வண்டியில் உட்காந்தாக்கா நான் ஆம்பளை பிள்ளை அந்த மாதிரி ஒரு மனசு நினச்சிட்டு இருப்பேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் வண்டியில் போகிறது வருது. எவ்வளோ லாங்காக இருந்தாலும் வண்டியிலேயே போகணும், வண்டியிலே வரணும், ரொம்ப ஆசைப்படுவேன். ஸோ வீடு வந்துடுச்சு. கை வெயிட்டாக இருக்குது. வந்து பாப்பா போட்டு அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். புதுசாக என் சேனலை இப்போ தான் முத பார்க்குற மாதிரி இருந்தாக்கா லைக் பண்ணுங்கள், பெல்லை மட்டும் கிளிக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். குட் நைட். நாளைக்கு காலையில் வீடியோஸில் பார்ப்போம். ஓகே, பாய், குட் நைட்.